ஹாய் கைஸ், போன பாட்டில் என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோ வந்து என்ன செஞ்சிருப்பான்னா, அவனோட பவரை வந்து அவைக்கிங் பண்ணுறதுக்காக அந்த கிறிஸ்டல் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். ப்ரீஸ்ட் என்ன சொல்லிருப்பாருன்னா, ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பா என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோவுக்கு வந்து டிராகன் டெம்பர் அப்படின்ட்டு வந்து அவங்க பவர் கிடைக்கும் போது எல்லாரும் அதிர்ந்து போவாங்க, எல்லாரும் ஆச்சரியமாகி போவாங்க. என்னது இது டிராகன் டெம்பரா அப்படின்ட்டு எல்லாரும் ஆச்சரியமாகி போவாங்க. இது மாதிரி யாருக்குமே வந்தது இல்லையே, அவங்களுக்குலாம் லட்சத்துக்கு கோடியில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியமாயிடுறாங்க. என்னது டிராகன் டெம்பரா, அவங்களும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க எப்படியாப்பட்ட டிராகன் ஆனாலும் ரசிவ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க எல்லாரும் ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து நல்லா ஒரே நேரத்துலேயே ஃபேமஸ் ஆகிடுறான். ஹீரோ வந்து ஒரே நேரத்தில் ஃபேமஸ் ஆகிடுறான். அதனால டிராகன் டெம்பர்லாம் அவங்களாம் இருக்கிறதே அதிசயம் அப்படின்ட்டு வந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. டிராகன் டெம்பர்லாம் ஒரு லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பவர்லாம் வந்து கிடைக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் நல்லா அவைக்கினாங்க ஆவாங்க. அவங்க தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க அப்படின்ட்டு அவங்க டிராகன் பவர்லாம் யூஸ் பண்ணி அவங்களும் நல்லா ஸ்ட்ராங் ஆவாங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாயை திறந்து ஆச்சரியத்தோட எல்லாரும் வாயை திறந்து வந்து ஹீரோவை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. என்னது டிராகன் டேம்பரா அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொல்றாரு அவங்களுக்கு வந்து மெக்கு எல்லாரும் டிராகனோட பவர் அப்படியே கிடைக்கும். மெக்கு பவர் எந்த பவராக இருந்தாலும் அவங்ககிட்ட முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா டிராகன் பவர் அந்த மாதிரி. டிராகன் பவருக்கு முன்னாடி யாராலுமே வந்து நிற்க முடியாது அப்படின்ட்டு தான் வந்து சார்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சார்லாம் வந்து எல்லார்ட்டையும் அப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன செஞ்சிருக்கான், அதை அப்படியே யோசிச்சு வந்து பார்த்துட்டு இருக்கான். நாம டிராகன் டெம்பரா அப்படின்ட்டு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் அப்படியே அவனும் கையெடுத்த ரிச்சுவலும் முடிஞ்சிச்சு. அந்த ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. தம்பி, உனக்கு டிராகன் டெம்பர் பவர் கிடைச்சிருக்கு, நீ ரொம்ப லக்கி அப்படின்ட்டு வந்து அது சொல்லிட்டு இருப்பாரு. ஹீரோனா தலை கொஞ்சிட்டு, டிராகன் டெம்பரா நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து அவன் நினச்சிட்டு இருக்கான். நல்லா இது மாதிரிலாம் இருக்க முடியாது, நான் நினச்சது வேற அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். தம்பி, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கிடையாது. உனக்கு இந்த பவர்னா உனக்கு என்ன பவர் கிடைக்குதோ அது மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து அவரு வந்து கத்திட்டு இருக்காரு. நான் ஹீரோ சொல்லிருக்கேன், எனக்கு இந்த பவர் வேணாம், எனக்கு நான் நினைச்சது ஹீலிங் பவர் தான் அப்படின்ட்டு அவனும் நினச்சிட்டு அவனுக்கு முடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருப்பான். அவன் டக்குன்னு என்ன செய்யுதுன்னா, அவனோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஆனாச்சு. ஒரு டிங் டாங்னு ஒரு சத்தம் வருது. அவன் சிஸ்டத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டக்குன்னு சத்தம் வருது. ஹீரோ என்ன செஞ்சுருக்கான்னா அதை வந்து திறந்து வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன செஞ்சிருக்கான், அந்த சிஸ்டத்தை வந்து திறந்து அப்படியே லைட்டாக பார்த்து அப்படியே படிச்சுட்டு, இதை இந்த சிஸ்டத்தை என்னன்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். இது என்ன, இந்த ட்ரெஷர் மேப்னா என்னது, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு வந்து ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு அவனோட பவர் அறிவின் பாசத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு அதையும் நினச்சிக்கிட்டே போவான். எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா டிராகன் டெம்பர்னா அவ்வளோ ஒரு பவர் இல்லையா அப்படின்ட்டு வந்து ஆச்சரியத்தோட எல்லாரும் மாயத்தோடு வந்து ஆர்வத்தோட எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதையும் ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து சைடில் ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருப்பான். டிராகன் டெம்பர்னா எவ்வளோ பெரிய ஆகுத்தரமா, அவங்க முன்னாடி யாராலையுமே நிற்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக நான் அது வந்து அவங்க டிராகன் மேலே சவாரி செய்வாங்களாம் அப்படின்ட்டு வந்து அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் அப்படின்ட்டு இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், நானும் ஒருத்தவங்க யாராவது அவங்க பார்த்தே பேச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், அவங்களும் டிராகன் மேலாம் பறந்து போனாங்க அப்படின்னு அவங்களும் ஃபைட்டில் சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. நான் வந்து ஹீலிங் மேக் ஆகணும் தான் எனக்கு ஆசை அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பான். தம்பி, ஹீலிங் மேக்கா, அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது தம்பி, ஹீலிங் மேக்கெலாம் ஒரு ஆளே கிடையாது. டிராகன் டெம்பர்னா எவ்வளோ பெரிய ஆள் தருமா, எவ்வளோ பெரிய டிராகன் ஆனாலும் டேம்பர் அவனோட வசியம் பண்ணிக்கலாம். என்ன வெரைட்டியான டிராகன் ஆனாலும் நல்லா வசியம் பண்ணிக்க முடியும். அவங்களோட பவர் அப்படியே உனக்கு கிடைக்கும். நீ வேணா யோசிச்சு பாரு, டிராகன் மேல இருந்து சவாரி செய்யற மாதிரி, டிராகன் மேல இருந்துட்டு சண்டை போடுற மாதிரி, டிராகனோட பவர் யூஸ் பண்ற மாதிரி அப்படின்ட்டு அவரு ஒன்னொன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. டிராகனோட பவர் யூஸ் பண்ற மாதிரி, டிராகனோட பவர் அது மட்டும் இல்லாம டிராகனோட ஆர்மர்லாம் கிடைக்கும். அவங்க நினைச்சா ஒரே செகண்ட்ல எல்லாரும் எடுத்து சாம்பலா வைக்க முடியும் அப்படின்ட்டு வந்து அவரு வந்து ஹீரோக்கு பாடமா நடத்திட்டு இருப்பாரு.
அது மட்டும் இல்லாமல் என்ன இருப்பானா ஹீரோ வந்து அதே நினச்சி வந்து போயிட்டு இருப்பான். ஹீரோ வந்து அவர் சொன்னதே வந்து நினச்சி வந்து போயிட்டு இருப்பான். என்ன சொன்னார், இவர் புத்தி பண்ணி சொல்கிறதுக்கு நான் என்ன பண்ணா மட்டும் சரி வாங்க நான் வீட்டுக்கு தான் போகணும், வீட்டுக்கு போயிட்டு ஆண்டிக்கிட்ட வேற இதை வந்து சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து நினச்சி வந்து போயிட்டு இருப்பான். டக்குன்னு என்ன செய்யறதுன்னா வீட்டுக்கு வந்து ஹாய் ஆண்டி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து கதவை எடுத்துட்டு வந்துருப்பான். ஃபேன் அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இன்னைக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துச்சு என்னாச்சு அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ கிட்ட வந்து. சரி வாங்க சீக்கிரம் சாப்பிடு, யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடந்துச்சு இல்லை என்ன ஆச்சுன்னு அவங்க வந்து காந்தி வந்து கேட்குறாங்க. அது 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 என்னாச்சுன்னா அப்படின்ட்டு ஹீரோ திக்கின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி பரவாயில்ல, எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லை ஆண்டி, எனக்கு வந்து டிராகன் டேம்பர் வந்து கிடச்சிருக்கு, டேம்பர் பவர் அதுக்கு வந்து அவைக்னிங் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து திக்கி வந்து சொல்லிடுறான். உனக்கு என்ன பவர் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பவராக இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டி, நான் இருக்கேன் இல்லையா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். உங்களை எப்படியாச்சும் நல்லா வளர்ந்த உடனே நான் வந்து பார்த்துக்கணும், என்னோட 8 வயசுல மூத்தவங்க, என்னோட 8 வயசுல மூத்தவங்க நான் அப்பா அம்மாவோட நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்கான். சரி அதுக்கப்புறம் வந்து அவனோட பெட்ரூமுக்கு நேரம் எடுத்து வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். நெட்டுக்கு நேரம் எடுத்து வந்து தூங்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து நினச்சி வந்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க என்னோட ஆண்டி மட்டும்தான் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, இத்தனை வருஷமா என்னோட ஆண்டி மட்டும்தான் வந்து நான் பாசமாக வந்து வளர்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து கோவத்தோடய என்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்ட்டு ஹீரோ வந்து கோவத்தோடய அந்த பெட்ஷீட்டில் வந்து தட்டிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னா, அந்த நேரத்தில் தான் அவனோட சிஸ்டத்துலேருந்து கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் ரெசீவ்டு Day 1 ட்ரெஷர் மேப் அப்படின்ட்டு ஒரு மேப் வந்து வந்துட்டு இருக்கு. என்னது ட்ரெஷர் மேப் டே ஃபர்ஸ்டா அப்படின்ட்டு வந்து ஹீரோ ஆச்சரியத்தோட வந்து பார்த்துட்டு இருப்பான். இதை வந்து ஆச்சரியத்தோட வந்து மேப்பை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இது என்னது, இதை பற்றி நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு ஹீரோ வந்து கியூரியாசிட்டியாக அந்த மேப்பை வந்து படித்து பார்த்துட்டு இருப்பான். இது வந்து நல்லா சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. சரி இந்த மேப்பில் எப்படி என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து கியூரியாசிட்டியில் யோசிச்சு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அந்த மேப்பில் வந்து பிகினிங், அந்த இன்டர்மீடியட்டு, அடுத்தது அட்வான்ஸு, அடுத்தது தான் அந்த டிவைன் லெவல் அப்படின்ட்டு அது ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மேப்பை ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு போக உங்களுக்கு பிகினிங்கு அந்த டிவைன் லெவல் மேப்பு அது மாதிரி அதிக லெவல் மேப் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மூலம் உங்களுக்கு பல அவார்டு ரிவார்டுலாம் வந்து கிடச்சிட்டு இருக்கும். பல ரிவார்டு வந்து உங்களுக்காக வந்து அந்த இதில் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு நினச்சி பார்த்துருப்பான். அந்த இதில் நினச்சி பார்த்துருப்பான் ஹீரோ வந்து அவன் வந்து டிராகன் மேலே வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரியும், டிராகன் மேலே நின்றுட்டு அவன் வந்து ஒரு ஹீரோ மாதிரி போஸ் கொடுக்குற மாதிரி ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான். லூஃபன் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான் டிராகன் மாதிரி இருக்க மாதிரி. சரி இது நம்ம திறந்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து திறந்து பார்க்குறான். அவனோட ஊரை விட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் தான் தள்ளி தான் வந்து அந்த மேப்பில் வந்து அப்பியரன்ஸ் ஆகிருக்கும். சரி இங்கே என்னதான் இருக்குன்னு நம்ம பார்ப்போமே அப்படின்ட்டு ஹீரோ இருப்பான். அங்கே கிளம்புறதுக்காக ஹீரோ வந்து என்ன செஞ்சிருப்பான், அவனோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கான தேவையான வேட்டைக்கு தேவையான ஹண்ட்டு எல்லாத்தையும் பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பான். சரி இந்த 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 சான்ஸை நம்ம எப்படியாச்சும் யூஸ் பண்ணிக்கணும், இதில் அப்படி என்னதான் இருக்குது நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோ செஞ்சிருப்பானா கிளம்பியிருப்பான். நைட்டு லெட்டர் வந்து அவங்க ஆண்டிக்கு எழுதி வச்சுட்டு அவன் வந்து கிளம்பியிருப்பான். டியர் ஆண்டி, நான் கொஞ்சம் 5 நாளாக வரமாட்டேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க, நாங்கள் டூர் மாதிரி போயிடறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து என்ன செஞ்சிருப்பானா, என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு வந்து அவன் பஸ்ஸில் வந்து கிளம்பிட்டு இருப்பான். சரி இதோட என் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.